அனைவருக்கும் வணக்கம். மயிலை மதன். இந்த வீடியோ எதுக்குன்னா, எலெக்ஷன் டயத்தில் நம்ம எதுவும் வீடியோ போட முடியாமல் இருக்கும். நேற்று தான் தேர்தல் முடியுது. அதோட இப்போ எலெக்ஷன் டயத்தில் அடிக்கும். 7/9/2018 நெற்றிகனில் ஒரு செய்தி வெளிவருது. என்னன்னா, கார்த்தி பயிற்சி பள்ளி உரிமையாளரின் மனைவி வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்களுக்கு மீன் குழம்பு சமைச்சு கொடுக்குறாங்க. இவனுடைய வளர்ச்சி இப்படிதான். அதிகாரிகளுக்கு மீன் குழம்பு எடுத்து கொடுக்கறது. அடுத்தது இன்னொரு பக்கம் அடுத்த முன்னாடி குளிக்கிறத ப்ளூ ஃபிலிம் எடுத்து அதிகாரிகள்ட்ட கட்டி சம்பாரிச்சு அதுல தான் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆனது. ஹை ரேஞ்சு ரிச்சா இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது உள்ளலாம் வரல. அவன் பர்சனல், அவன் ஏதாவது பண்ணிட்டு போறான். அது உள்ள வரல. ஆனா இவன் முதுகுலயே இவ்வளவு அழுக்கு இருக்கு. நான் ஆர்டிஓ பேசினேன், மிஸ்டர் ராம்குமாரையும் இவனையும் சேர்த்து வச்சு பேசினேன். யாரு? கார்த்திக் டிரைவிங் ஸ்கூல்லையும். இன்னும் 2 பேருமே முடிச்சு வைக்கும் போல மாதிரி போயிடுவான். யாரு? ராம்குமாரும் நல்லவன் கிடையாது, இவன் கார்த்தியும் நல்லவன் கிடையாது. என்னமோ உத்தமா புத்தர் நாட்டம். என் வீட்டுக்கு ரவுடி அனுப்புறான், கூலி பேட ஹச்எஸ்டி ரவுடியெல்லாம் அனுப்புறான் என் வீட்டுக்கு. அது மட்டும் இல்லாம என் சொந்த ஊர்ல முத்தூர்ல போய் என் சொந்தக்காரர்கிட்டயே சொல்றானோ ஆர்டிஓ மதர் மிரட்டுறாரு. ஆர்டிஓ மதர் மிரட்டினான்னா அந்த நாய் போய் மதர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா மதர் வச்சு ரிமாண்ட் பண்ண போறாங்க. அப்புறம் மதர் அந்த நாய் சட்டப்படி சந்திக்க முடியல. அதானே? அதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கோர்ட்டு கேஸ் இருக்கிறப்ப எப்படி ஹச்எஸ் ரவுடியா இருந்தாலும் எவனா இருந்தாலும் அதுல உள்ள வந்துருவானா? இவனை என்னைக்கு என் வீட்டுக்கு கூலி பறையும் ஹச்எஸ் ரவுடியும் என் வீட்டுக்கு அனுப்புனாங்களோ அன்னைக்கே இவனை 2 பேரும் பொட்ட போயிடும். புடவை கட்டலாம். புடவை கட்டிக்கிட்டு புடவை தான் கட்டிட்டு இருக்கானோ. அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நீ என் வீட்டு கூலிப்படையை அனுப்புன, நான் தனி நபர், தனி ஒருவன். உன் வண்டி 2 வண்டி ஓட விட்டனா? நான் யாருங்கிறத நீ யாருங்கிறத காட்டிட்ட. அடுத்து நான் யாருங்கிறத காட்டிட்டேன். ரைட்டா? ஒரு மினி பஸ் ஓனர் தானே நீ. கேவலம் டிக்கெட் ரோல உனக்கு டிக்கெட் ரோல் மிஷின்ல ரோல் வாங்கி போடுறதுக்கு தகுதி இருக்கா? சிஆர்சி ஆட்டையை போட்டு தானே டிக்கெட் போட்ட. அது பஞ்சாயத்து ஆட்சியில கேவலமா இல்ல? இந்த பொழப்புலாம் நீ வேற ஏதாவது பொழப்பு நடத்திட்டு போடலாம். அது 2 ரோல் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க 21 சில. அது வரைக்கும் தெரியாம இருக்கா எங்களுக்கு? மாப்பிள்ள நான் தாங்க போட்டிருக்க ஃபேண்ட் செட் அவருதுங்கிற கதையாட்டம் அடுத்தவன் பர்மிட்ட புடுங்கி வச்சு தாண்டா ஓட்டுறீங்க. அடுத்தவன் வைத்திருச்சல் நீங்க எத்தனை நாளைக்குடா வாழ போறீங்க? அதிகாரிக்கு நீ மீன் குழம்பு வச்சு விடு, கறி குழம்பு வச்சு விடு. எவன் விட்டு பர்மிட்டா எவன்டா ஓட்டுறது? அதுவும் ஓட்டுனீல, இன்சூரன்ஸ் போட்டு ஓட்டுனியா? அதையும் நான் தாண்டா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தேன். அப்புறம் அதிகாரிகளுக்கு நீ மீன் குழம்பு கறி குழம்பு எக்ஸ்ட்ரா எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வண்டியில இன்சூரன்ஸ் டாக்ஸ் எந்த ஒரு லொட்டு ரிஸ்க்கும் இல்லாம ஓட்டுறதுக்கு அதிகாரி உனக்கு சொம்புத்துக்குவான். அவனுக்கு நீ குண்டி கழுவோம், உனக்கு அவன் குட்டி கழுவான். அதனால இதுக்கு அர்த்தம். உனதான் 2018 7/9 நெட்ரிகன் ரிப்போர்ட்ல புக்ல வார இதெல்லாம் போட்டு கிழிச்சு எடுத்துருக்கானோ. இன்னும் நீங்க எல்லாம் திரும்பலாம் என்ன ஜென்மமா இருப்பீங்க? இல்ல இதுல வேற நீங்க பெரிய சாணக்கியரு, நீ ஆளுங்கட்சி பிரமுகர்னா நாங்க பயந்துட்டு ஐயா சாமி பொத்திட்டு நீங்க சொல்றதை கேட்டு இருப்போமா? நீ எந்த மயிரானவங்க என் வீட்டுக்கு அனுப்பு, நான் சந்திக்கிறேன் சட்டப்படி. ரைட்டா? அதுக்கெல்லாம் பயந்தவன் மதனும் கிடையாது. உங்களை எல்லா பயிலுமே சட்டப்படி சந்திக்கலாம் ரெடி. இந்த கூலி படம், இந்த குந்தாணி படம் அனுப்புறாங்க, இதோட நிப்பாட்டிக்க. என்ன அதுக்கான புட்டேஜ் இருக்கு. தேவைப்படும் பட்சத்தில் அதனையும் வெளியிடுவேன். வெளியிட மாட்டேன்லாம் இல்ல, வெளியிடுவேன், விரைவில் வெளியிடுவேன். என்ன கவுண்ட் பண்றதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ரைட்டா? அந்த பூச்சாண்டி பருப்பு இந்த வித்தெல்லாம் போட்டு கேட்டாத. நீங்க அப்படியே அப்படி ஜும்னு ஒயிட்ல சண்டி ரத்தம் வந்துட்டாங்கன்னா அப்படியே பயந்துட்டு ஐயா சாமி பூலம் போட்டு போட்டுக்கிட்டு சொல்லுங்க ஏசமா, சொல்லுங்க குத்துங்க ஏசமா, குத்துங்க போமா. நீ எவனா வேணாலும் அனுப்பு, நான் சட்டப்படி சந்திக்கிறேன். இல்ல அவன் ஆர்டிஓ ஒரு அரசு அதிகாரி தானே. நான் உன மிரட்டுறேனே, அவன்கிட்ட நான் என்ன சொல்லி மிரட்டிருக்கேன் என்னன்னு தெரியல. நான் மிரட்டன்னு சொல்லியிருக்கானுவான். என் ஊர்ல என் சொந்தக்கார்ட்டியே போய் சொல்லியிருக்கானோ முத்தூர்ல ஆர்டிஓ மதன் மிரட்டுறான்னு. அவனை மிரட்டின அவன் ஒரு அரசு அதிகாரி தானே. உடம்புக்கு நாய் கிடையாதுல்ல. அது என் மேல பெரிசம் கொடுக்க வேண்டியதானே அந்த நாய். இதுல வேற அந்த நாய் சொல்லிட்டு இருக்கு. அந்த நாய் நான் வீடியோ போடுறத பத்தி சில பேர் போய் கேட்கறாங்க, என்ன மதன் உங்களை இதாட்டம் போடுறேன்னு. சூரியனை பயத்து கொளிச்சா நாய்க்கு தான் சேதாரன்னு. அது சூரியனா நாயம். இந்த நாய் முடிச்ச வைக்கும் முள்ள மாதிரி இதெல்லாம் பிராடு தானே அனைத்து வேலையும் செஞ்சிருக்கு. லெஞ்சத்துல கொளிச்சு கிடக்கு 7 வருஷமா மாயத்துல இருந்துகிட்டு. இந்த நாய் சூரியனும். இந்த நாய் எவன் வீட்டுல இருந்து ஓசி பிரியாணி தின்னுதுன்னு நமக்கு தெரியாது. அதுவும் மட்டன் பிரியாணிக்கு சிக்கன் 65 தான் எனக்கு வரணும்னு கேட்டு வாங்கி தின்ன நாய் இது. இந்த நாய் என்ன நாய்ங்குது? எலும்பு துணுக்கு தொங்க போட்டான் நாய். இல்ல நான் நாயா இருந்தாலும் உழைச்சி சாப்பிட்றேன்டா. நாய்க்கு விசுவாசம் இருக்கும். உன்னோட நான் பொறுக்கி திங்கல, பொறுக்கியே பிச்சை எடுத்த திங்கல. ராம்குமார் உன்னதான்டா கேட்கிறேன். இது நீங்களா சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்களா இல்லையாடா?
எப்படி அப்பனும் உள்ள பத்தி தானே உனக்கு வரும். உங்க அப்பா விவோ ஒரு அரங்களுக்கு கையெழுத்து வரப்போ 100 பணம் அவங்க அம்மா கையெழுத்து போட்டுருக்க மாட்டாரு. இப்ப நீ வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒப்பாரு 100 வாங்கினாரு, நீ 1000 லட்சக்கணக்கு இப்படி வாங்கிட்டு இருக்க. அவ்வளவுதான் வித்தியாசம் உனக்கும் ஒப்பனுக்கும். இதுல வந்து நீ என்ன நாய்ங்கிற? எவன்டா நாயி? வார்த்தையை நிதானிச்சு விடு, சந்தி சிரிச்சிருவ. ரைட்டா? உன்னை சட்டப்படி சந்திக்கிறது தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உன் வீட்டு காசுக்கு நான் புள்ள கிடையாது. உன்னை மிரட்டி வாங்கினா எப்படி வாங்கியிருக்கலாம்? என்ன அன்னைக்கு வந்து மீன் குழம்பு வச்சு கொடுத்தா லோன் என்டாஸ்மெண்ட் காட்டாம ஆர்சி புக் டீலருக்கு கொடுத்தீங்க என் கையெழுத்து போட்டு. ஆர்சி புக் எனக்குலாம் அனுப்பணும், வண்டி ஓனருக்கு. இன்னும் வண்டி ஓனருக்கு அனுப்பணும், ஓப்பன் ஆர்சினா இல்லை பேங்க் அனுப்பணும். 2 பேருக்கு அனுப்பாம எதுக்கு டீலருக்கு அனுப்புறீங்க? நீங்க 3 பேருமே திட்டு போயில தானடா. டிரைவிங் ஸ்கூல்காரன், எம்இ, டிராக்டர் டீலர் 3 பேருமே திட்டு நாய்க்கு தானடா. நீங்க என்னமோ உத்தம புத்தகம் நாட்டம் பேசுறீங்க. இதாட்டம் பத்திரிகையாடா நீங்க? பரதேசி பயலுங்களா? இதுக்கு என்னடா என்னை பத்தி ஏதாவது நீ தப்பா நாய்ன்னு சூரியனை பார்த்து நாய் குளிச்சா நாய்க்கு தான் சேதாரணம் ஏதாவது பேசினது என் காதுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்க சங்கையா கேட்போம் ஒண்ணும். ரைட்டா? எரும மாடாட்டம் செயல்படணும் வால் புஷ் அடிச்சு விட்டாச்சு. நாய் எலும்பு துண்டு திங்கிறதாட்டமும் வீடியோ போட்டாச்சு. இன்னமும் நீங்களாம் திருந்தலாம் என்ன ஜென்மமா இருப்போம்? சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? இதுக்கு மேல உங்க சமூக வலைதளங்கள்லாம் உங்களுக்கு எப்படி நாசுக்கான கல்வி ஊத்துறதுன்னு எனக்கு தெரியல. மீண்டும் அடுத்த வீடியோவில் வருகிறேன். நன்றி.